எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செல்லமாக இருந்தனே தவிர வெளியிலெல்லாம் பேசுகிற வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ இதுவா. சரி, கல்யாணம். அதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உடைப்பு தான், சிறுமை. அதெல்லாம் கூப்பிடக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை. அது என்ன பெரிய ஆளா? அதே நான் முன்னாடி வைக்கணுமா? ரொம்ப உடைஞ்சேன். எதுக்கப்பா நான் இருக்கணும்? ரொம்ப நொறுங்கினங்க. எதையும் நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. எதுக்கு செய்யட்டும்? அதுங்களுக்குன்னா அவ்வளோ முக்கியமா? என்னை எவ்வளவு நொறுக்கினார்களோ. தேவ பிள்ளைகளே, இந்த யாபேசை போலதான் துக்கத்தோடு கூட. அது மூஞ்சி ஏன் எப்போ பார்த்தாலும் கனையாமே இருக்குது. அது பாரு, உம்முன்னு வருது பாரு. என் மனசில் அங்கலாய்ப்பு. 1 2 இல்லை, அநேக வேதனைகள். எதுக்கு ஆண்டவரே? கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார். இந்த யாபேசின் ஜெபம் எனக்கு பவர்ஃபுல்லாய் ஜெபமாய் மாறினது. என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். என் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். என்னை நிந்தித்தவர்கள் இன்றைக்கு பார்க்கவோ பேசவோ முடியல. நிந்தித்தவர்களின் பக்கத்தில் வர முடியல. தேவன் உயர்த்தினார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.